வைபவலட்சுமி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இந்த வைபவலட்சுமி தாயாரினுடைய பூஜை முறை எப்படி, எதற்காக அதை பண்ணணும், அது பண்ணுவதால் நமக்கு என்ன பலன்? இந்த செவ்வாய் பகவானை தான் மங்களக்காரகன் அப்படின்னு சொல்றோம். இப்ப மனிதனுக்கு மங்கள வாழ்வுகள் கிடைக்கணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுல ஒரு பிறப்பு இருக்கணும், அதுக்கப்புறம் திருமணம் இருக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை பேர் உருவாகணும், அந்த குழந்தை பேர் உருவானதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உபநயனமாகணும், அதற்கு விவாக பிராப்தம், இப்படி தலைமுறையாக ஒரு மனிதனுடைய பூமியில் சிறப்பாக வாழக்கூடிய அங்கீகாரம் குடும்பத்துல நடக்கக்கூடிய இல்லற நிகழ்ச்சியில தான் இருக்குது. இந்த வைபவலட்சுமி விரத முறையை நாம சரியா கடைபிடித்தோம் அப்படின்னா, நெடுநாட்களாக குழந்தை இல்லாதவர்கள், நெடுநாட்களாக திருமண வாழ்வில் சிறப்பில்லாதவர்கள், நெடுநாட்களாக வீட்டில் பணவசியம் தங்கவசியம் தங்காதவர்கள். கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம், மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், குறியீடுகளை பத்தி பேசியிருக்கோம், அவங்களுக்கு பிடித்த வாசனை, உணவுகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். வைபவலட்சுமி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இந்த வைபவலட்சுமி தாயாரினுடைய பூஜை முறை எப்படி, எதற்காக அதை பண்ணணும், அது பண்ணுவதால் நமக்கு என்ன பலன்? யாருடைய வீட்டில் பாத்தீங்கன்னா முகூர்த்த கால் நட்டு ஒரு விழா அப்படின்றது எடுக்காமல் இருக்கிறதோ அவர்கள் வீட்டிற்கு வைபவலட்சுமி பூஜை என்பது சிறந்தது. பொதுவா பூமி வாழ்க்கையில மிக முக்கியமான கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானை தான் மங்களக்காரகன் அப்படின்னு சொல்றோம். இப்ப மனிதனுக்கு மங்கள வாழ்வுகள் கிடைக்கணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுல ஒரு பிறப்பு இருக்கணும், அதுக்கப்புறம் திருமணம் இருக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை பேர் உருவாகணும், அந்த குழந்தை பேர் உருவானதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உபநயனமாகணும், அதற்கு விவாக பிராப்தம், இப்படி தலைமுறையாக ஒரு மனிதனுடைய பூமியில் சிறப்பாக வாழக்கூடிய அங்கீகாரம் குடும்பத்துல நடக்கக்கூடிய இல்லற நிகழ்ச்சியில தான் இருக்குது. இந்த இல்லற நிகழ்ச்சிகளிலேயே ஒரு கேள்விக்குறி இருக்கு அப்படின்னா அவங்க வழிபாடு செய்யக்கூடியதுதான் வைபவலட்சுமி வழிபாடு. இப்ப வழிபாட்டிலேயே நிறைய முறைகள் சொல்லலாம். இந்த வைபவலட்சுமி விரத முறையை நாம சரியா கடைபிடித்தோம் அப்படின்னா, நெடுநாட்களாக குழந்தை இல்லாதவர்கள், நெடுநாட்களாக திருமண வாழ்வில் சிறப்பில்லாதவர்கள், நெடுநாட்களாக வீட்டில் பணவசியம் தங்கவசியம் தங்காதவர்கள். இந்த பூமி வாழ்க்கையில உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் தேவை. இது எல்லாம் இருந்தும் உறவுகள் அதை விட ரொம்ப முக்கியம். இது எல்லாத்திலையுமே ஒரு குறைவு இருக்கிறது. இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு குறையோட நம்ம அணைஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அதற்கு வைபவலட்சுமி பூஜை நல்ல பலனை கொடுக்கும். பொதுவா இந்த வைபவலட்சுமி பூஜை செவ்வாய் பகவானுக்கு பரிகார பூஜை. எந்த கிரகத்துக்கு? செவ்வாய் பகவானுக்கு பரிகாரமான பூஜையாக சொல்லப்படுகிறது. அப்ப செவ்வாய் பகவான் நிலபூதத்திற்கு உரியவர் அப்படின்றதுனால நிலபூதத்தை மேம்படுத்தி செய்யப்படக்கூடிய வழிபாடாக இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இப்போ இதற்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை என்னன்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு தாவரம் தேவை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாக்கோலம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. பொதுவா வைபவலட்சுமி பூஜையில நம்ம வீட்டுல முதல்ல எத்தனை அறைகள் இருக்கு, எத்தனை தலைவாசல் இருக்குன்னு எண்ணிக்கணும். பொதுவா வைபவலட்சுமி பூஜை விரதத்தை நம்ம பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில 11 வெள்ளிக்கிழமை கரெக்டா என்ன பண்ணணும்னா கடைபிடிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா வீட்டோடைய தலைவாசல், அறைகளுடைய தலைவாசல், இது எல்லாத்திலையுமே மாவிலை தோரணம் அமைக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதே போல இந்த வைபவ லட்சுமி விரதத்தை நாம கடைபிடிக்கக்கூடிய இடம் இருக்கு தெரியுங்களா, அதை சுத்தமா தண்ணீரால மெழுகணும். தண்ணீரால நல்லா தொடச்சிட்டு அது முழுக்க காவி பொடியும், அதே போல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளையான நிறத்துல பச்சையரிசி மாக்கோலமும், மஞ்சள் தூள் கலந்த பச்சையரிசி மாக்கோலமும், அதாவது மஞ்சள், வெள்ளை, காவி, இது 3 நிறமும் கலந்த மாக்கோலங்கள் அம்பாள் எழுந்தருள் பண்ணக்கூடிய இடத்துல
நல்ல விதவிதமான கோலங்களால என்ன பண்ணியிருக்கணும்னா அலங்கரித்து இருக்க வேண்டியது அவசியம். ஏன் அனுபவத்துல ஒரு நல்ல மாற்றம் கிடைப்பதற்கு அம்பாளை வந்து கும்பத்தில் பிரதிஷ்டை செய்வதை காட்டிலும் 5 முக விளக்கில் பிரதிஷ்டை செய்வது நல்லது. 5 முக விளக்கில் பிரதிஷ்டை செய்து வலம்புரி சங்கு இருக்கு பாத்தீங்களா, அதோடு தொடர்பு படுத்துவது இன்னும் நல்ல பலனை உருவாக்கி கொடுக்கும். இந்த பூஜை வந்து வெள்ளிக்கிழமையில இரவு 8 to 9 பண்ணணும். மாலை பொழுதுல 8 to 9 பண்றதுதான் ரொம்ப சிறப்பு. இந்த பூஜைக்கு தேவையான நெய்வேத்திய பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், அதுக்கப்புறம் வந்து உளுந்து வடை, வெங்காயம் சேர்க்காத உளுந்து வடையாக இருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் அல்லாது வந்து பாத்தீங்கன்னா தாம்பூலம், அந்த தாம்பூலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு, குல்கந்து, ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இருக்க வேண்டியது அவசியம். விஷயம், இப்ப நம்ம ப்ராப்பரா நெய்வேத்தியங்கள் ரெடி பண்ணியாச்சு. அம்பால வந்து ஒரு மணப்பலகையில ஒரு தட்டு வைத்து பச்சை அரிசி நிரப்பி அதுல குத்து விளக்கு வச்சாச்சு. குத்து விளக்குக்கு தேவையான ஆடைகளை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பட்டாடையில நிறைய கடைகள்ல கிடைக்கும், அது தண்டு பகுதியில கட்டிடுறோம். 5 தீபங்கள் போட்டுடுறோம், சுத்தமான நெய் விட்டுடுறோம். 5 முக தீபம் ஏற்றும் பொழுது அம்பாள் வந்து ப்ராப்பரா என்ன ஆயிடுறாங்கன்னா ரெடி ஆகிடுறாங்க. முன்னாடி ஒரு வலம்புரி சங்கு வச்சிடுறோம். இல்லாதவங்க அதை பத்தி என்ன பண்ண வேண்டாம்னா பயப்பட வேண்டாம். 5 முக குத்து விளக்கு இருந்தா போதுமானது. அர்ச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிற மலர்கள், தாமரை மலர் இல்லைன்னா ஏலக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அது வந்து ஒரு நல்ல பலனை என்ன பண்ணும்னா உருவாக்கி கொடுக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன பண்ணும்னா, நம்ம பூஜைக்கு ப்ராப்பரா ரெடி ஆகும் பொழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பன்னீர் ரோஜான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிறத்துல ஒரு புடவை எடுத்துக்கணும். நம்ம அணிஞ்சுக்கிறது பூஜை பண்றவங்க பன்னீர் ரோஜா நிறத்துல புடவை எடுத்துக்கணும். காட்டன் சாரியா இருக்கணும். சரியா? அதே போல தாழம்பு மேக்சிமம் இந்த டைம்ல கிடைக்குமான்றது தெரியல. தாழம்பு இல்லாதவர்கள் தன்னுடைய முடி சிகை இருக்கு இல்லையா, அதை வந்து வாசனை மலர்களால் என்ன பண்ணும்னா சிகையை தொங்க விடாம ஒரு கொண்டை போட்டு அந்த மலர்களை வச்சு நல்லா பந்து போல என்ன பண்ணிக்கணும்னா தலையில கட்டி அமர்ந்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. கைகள் கால் இந்த இடத்துல எல்லாம் மருதாணி வந்து மிக அவசியம் இந்த பூஜைக்கு. இந்த பூஜை செய்யும் பொழுது 8 to 9 செய்யறோம் இல்லையா, சுத்தமான ரோஸ் வாட்டர் கிடைக்கும். அந்த ரோஸ் வாட்டர் வாங்கிட்டு வந்து நம்ம அந்த மந்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாய் கொப்பளித்து விட வேண்டும். நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா ரோஸ் வாட்டரால நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு வாய் வந்து நல்ல கமகமன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இங்க ஆன்மீக பரிகாரத்துல சொல்லியிருக்கோம், அதாவது குல்கந்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா லட்சுமிக்குரிய தாம்பூலம் இருக்கிறது. அந்த தாம்பூலத்தை மென்று விழுங்கினதுக்கு பிறகு நம்ம வாய் வந்து நல்ல நறுமணத்தோடு இருக்கும். அந்த நறுமணத்தோடு அர்ச்சனை பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் பண பிரச்சனை இருக்கிறதோ அவங்க எல்லாமே அடிக்கடி பன்னீர் வாங்கிக்கோங்க, வாய் கொப்பளிச்சுக்கோங்க. நல்லா சொல்லிட்டு பன்னீர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கடைகள்ல இருக்கிறது எசன்ஸா இருக்கிறது குடிச்சிடாதீங்க. குருஜி தான் குடிக்க சொன்னாருன்னு குடிச்சிடாதீங்க. இத வந்து குடிப்பதற்கு தகுதியானதா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாததா இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா சீசன் இருக்கப்போ அதை பயன்படுத்தி வைத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஏலக்காயை எடுத்துக்கணுமா, ஒவ்வொரு ஏலக்காயை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா மகாலட்சுமியினுடைய மூல மந்திரத்தை சொல்லி தாராளமாக வழிபாடு பண்ணி 108 முறை அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நெய்வேத்தியம் முடிஞ்சாச்சு, தீபாராதனை முடிச்சாச்சு. சங்கு நாதம் ஊத தெரிந்தவர்களுக்கு சங்கு ஊதலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த 8 to 9 கரெக்டா அதை ஃபாலோ பண்றப்போ நைட்டு சாப்பிட்றதுக்கு பெண்கள் வரணும். ஸோ 11 சுமங்கலி பெண்கள் அழைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கட்டாயமா சாப்பாடு போடணும். சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு சொல்லக்கூடாது, வீட்டிலேயே அமரணும், இலையில வைக்கணும், சாப்பிடணும். வீட்டுக்கு அவங்க எடுத்துட்டு போறது தாம்பூல பையா மட்டும்தான் என்ன பண்ணணும்னா இருக்கணும். அதனால வந்து நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்றேன்னு சொன்னா ஒத்துக்க கூடாது. ஸோ அவங்களுக்கு நிறைவா சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க கையில அக்ஷதை கொடுத்து அந்த வைபவலட்சுமி விரதம் இருக்கிற பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அக்ஷதை தூவி போட்டா போதும். இன்னொன்னு, விரதம் என்பது வெள்ளிக்கிழமை காலையில இருந்து நைட்டு வரை இப்ப சாப்பிடாம இருக்கணுமா? கிடையாது, நார்மலா இருக்கலாம். நல்ல பழங்கள் சாப்பிடணும். இந்த விரத காலகட்டத்தில் அதிகப்படியான மசாலா பொருள், காரமான பொருளை அவாய்ட் பண்ணிக்கிட்டு நார்மலாக சாப்பிட்டுட்டு இயல்பானதுலேயே இருந்து மாலை நேரத்தில் பண்ணி 11 வாரம் பண்ணி முடிச்சிட்டோம்னா அந்த வீட்டில் முகூர்த்த கால் நட்டு விசேஷங்கள் நடந்துகிட்டே இருக்கும். கண்டிக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கும். இந்த 11 வாரமும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவாசலையும் மாவிலை தோரணம் அவசியம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பூஜை நடக்கிற இடத்துல கோலங்கள் அழகாக போட்டிருக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா இதனுடைய பலன் அட்டகாசமா இருக்கும்.
அருமையா சொன்னீங்க குருஜி. வைபவலட்சுமி பூஜை அப்படின்னு என்னன்னு தெரியாதவர்களுக்கு இது ஒரு நல்ல பதிவா இருக்கும். இன்னொன்னு செவ்வாய் கெட்டு போயிருக்க அத்தனை பேருக்கும் நல்ல பலன். யார் ஜாதகத்துல செவ்வாய் சனி, செவ்வாய் கேது, செவ்வாய் வந்து ராகு, ரொம்ப கடன் கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கு, பிள்ளைங்க கல்யாணத்துக்கு கூட எல்லா பேங்க்லயும் இருக்குன்னா இதை 11 வாரம் பண்ணி பாருங்க, சூப்பரான பலன், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அருமை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம தோரணம் கட்டும் போதே நீங்க சொல்ற மாதிரி அந்த வைபவம் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து வந்துரும். சோ இந்த பூஜையை நம்ம ஆத்மார்த்தமா பண்ணும் பொழுது அது முழு நிறைவை வந்து கொடுத்துரும். நல்ல ஒரு தகவலா கொடுத்திருக்கீங்க. நன்றி குரு. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படி எல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம். மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க, அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்து கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா. குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா